தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே நள்ளிரவில் வீடு புகுந்து பெண்ணை கழுத்தை வெட்டி 15 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டு வாசலில் கணவர் உறங்கிக் கொண்டிருந்த நிலையில் வீடு புகுந்து விரிச்செயலில் ஈடுபட்டது யார்? வீடு புகுந்து பெண் கழுத்தில் வெட்டி கொலை, 15 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்துச் சென்ற மர்ம நபர்கள். தூத்துக்குடியை அலறவிட்ட சம்பவத்தில் நடந்தது என்ன? தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள மிட்டா வடமலாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த திருக்கண்ணன் என்பவரது மனைவி கலாவதி. 62 வயதான இவர் சத்துணவு மேற்பார்வையாளராக வேலை பார்த்து கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு பணி ஓய்வு பெற்றுள்ளார். இவர்களின் 3 பிள்ளைகளும் திருமணமாகி சென்னையில் வசிப்பதால் திருக்கண்ணன் கலாவதி மட்டும் சொந்த ஊரில் வசித்து வந்தார். சம்பவத்தன்று இரவு வழக்கம் போல கலாவதி வீட்டிற்குள்ளேயும் அவரது கணவர் திருக்கண்ணன் வீட்டு வாசலிலும் படுத்து தூங்கி உள்ளனர். விடிந்ததும் கண்பிடித்த கண்ணன் வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது கலாவதி கழுத்து பகுதியில் கத்தியால் வெட்டப்பட்டு மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்ததைக் கண்டு துடிதுடித்து போனார். மேலும் அவர் கழுத்தில் அணிந்திருந்த சுமார் 15 சவரன் தங்க நகைகளும் மாயமானது தெரியவந்தது. இதனையடுத்து தகவலறிந்து சென்ற கடல்குடி காவல் நிலைய போலீசார் கலாவதியின் உடலை மீட்டு உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்து விசாரணையை தொடங்கினர். கொலையாளிகள் யார், கொலைக்கான காரணம் என்ன என்று தனிப்படை அமைத்து தடயவியல் வல்லுநர்கள் மற்றும் ஓப்பனாய் உதவியோடு விசாரணையை தீவிரப்படுத்தினர். வீடு புகுந்து வெறிச்செயலில் ஈடுபட்ட கும்பல் யார்? நகைக்காக திட்டமிட்டு வெறிச்செயலில் ஈடுபட்டார்களா அல்லது வேறு ஏதேனும் முன்பகையா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். அதில் முக்கிய துப்பு கிடைத்திருப்பதாக கூறப்படும் நிலையில் கொலையாளிகள் விரைவில் போலீசில் சிக்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.